வணக்கம் ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும். பிட்காயின் நண்பர்கள் யாராவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீட்டாக எங்கள் ஊருக்கு வாங்க. பிட்காயின் ரொம்ப ஜோராக போகுது. எங்கள் ஊருக்கு வந்து பிட்காயினில் போயிட்டு உங்கள் குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே முன்கூட்டியே வந்துடணும். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹெட் இருக்கும். முதல்ல அந்த ஹெட் இருக்கிறார் பேர், அந்த ஹெட்டு தான் லெஃப்ட் ரைட் இறக்குவார் மக்களை. லெஃப்ட் ரைட் இறக்கணுன்னு இந்த ரெண்டு லெஃப்ட் ரைட் இறக்கின அந்த மக்கா என்ன பண்ணுவார், அடுத்து இவர் இந்த சைடில் ஒரு 7 பேர் அந்த சைடில் ஒரு 7 பேர் இறக்குவார். இதுதான் பிட்காயினோட மிகப்பெரிய செயின் ஆப்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல அந்த தலை இருக்குது பாருங்கள், அந்த தலை வந்து இத்தனை லட்சம் பிட்காயின் போட்டு இது ஒரு ஆப் மாதிரி உருவாக்கிடுவாங்க. முதல்ல பிட்காயின் இத்தனை கோடி கணக்கில் சொல்லி அந்த பிட்காயினை உருவாக்கி ஒரு ஹெட்டு வச்சுருவார். அதில் அந்த ஆப் மூலிமா போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க மக்கள். இதுதான் பிட்காயினோட செயின் ஆப்ஷன் மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பிட்காயினோட பர்ச்சேஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேட்டு யூஎஸ் ரேட்டோட ஏறும்போது பிட்காயின் ரேட்டு 2 ரூபா இருக்குது 7 ரூபாய் போச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சு பிட்காயினை விற்றுட்டு வரலாம். ஆனால் விற்கிறதுக்கு அங்கே ஆள் சேர்க்கணும். நீங்கள் அது யாருக்கிட்ட விற்பீங்க? அது முதல்ல ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அவர் இன்னொருத்தர் நீங்கள் 4 பேர் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த பிட்காயினை அவர்கிட்ட மாதம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுப்போன்னு சொல்லி உங்களை இறக்குனார் பாருங்க. அவர் அந்த ஒரு 200 பிட்காயின் வச்சுருக்கிற அப்படின்னா ஒரு மாதம் அவருக்கு 250, அடுத்த மாதம் ஒரு 50 காயின் கொடுப்பாரு இல்லையா. அந்த 50 காயினை இன்னொருத்தர் வாங்கிறது இந்த பிட்காயின் மூலிமா வைக்கணும். நீங்கள் அதுக்கு தான் ஆள் ஒரு செயின் ஆப்ஷன் மாதிரி அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பட்டு இந்த டீன் இருக்கிறார் பாருங்க, பெரிய தலை, அவர் என்றைக்கு அந்த ஆப் க்ளோஸ் பண்ணுறாரோ அன்றைக்கி க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்பிஐ அது உள்ளே வந்து மொத்தம் இவ்வளோ பணம் இதில் புழங்குச்சு, இது வந்து சட்டப்படி தவறான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து இது இவ்வளோ பெரிய லெவலில் வருதுன்னு அவங்க வந்து தடுப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு பிட்காயினுக்குள்ளே ஃபஸ்ட்டே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பிட்காயினுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க குடும்பத்தில் மொத்த பேருமா வந்து நடுத்தரில் நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் அருமையாக இதுக்குள்ளே போயிட்டு பண்ணலாம். உங்கள் குடும்பம் குழந்தைங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பணத்தை நம்ம தனசேகர் மாதிரி ஒரு பர்சன் உள்ளே பூந்து உங்கள் குடும்பத்தை காலி பண்ணுறதுக்காக. தனசேகர்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவில் மதனகோபால் புள்ள தனசேகர்ன்ற ஒரு பண்டார வம்சத்தை சேர்ந்தவன், பண்டார ஜாதியில் பண்டாரன். அவனை மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சில் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் உங்களுக்கு பணத்தை உள்ளே கொண்டு போயிட்டு எவ்வளோ பணம் போடணும் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை பிடிமை போட்ட மாதிரி பிட்காயினில் இதுமாரி இன்னும் ஒரு குரூப், அதுக்கு ஆல்ரெடி நிறைய பிட்காயின் குரூப்ஸு க்ளோஸ் ஆகி மீண்டும் ஒரு குரூப் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மிக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பல கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடிக்கு அது உள்ளே போயிருக்காங்க. இப்போது பணம் அது உள்ளே போயிருக்குது. இங்கே ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் 12 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் மினிமம் பேலன்ஸ் 20,000 ரூபாயிலேருந்து அது உள்ளே போட்டு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 3 விதமான எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்மன் அப்படின்ற ஒரு பிட்காயின் ஒரு செக்டார்னு வச்சுக்கலாம். அந்த ஆர்மன்றவர் ஓப்பன் பண்ணி விட்டார். அவர் வந்து வெளிநாட்டு சேர்ந்தவர். அவர் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அது உள்ள இத்தனை 1000 கோடின்ட்டு அதில் 700 கோடி டாலர் வித்துட்டு இருக்குது. இன்னும் 300 கோடி டாலர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பட் ஓகே, அவர் என்னோட தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கிறத அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஒரு நல்லபடியாக நடக்குது, அது இவன் தவறான ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பு பண்ணி தப்பாக தகவல் தெரிவித்து அது கெடுக்க வரான் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க. பட் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, என்னோடய கருத்து தனிப்பட்ட கருத்து, என்னோடய கேள்வி அது உள்ளே நான் என்ன கூப்பிட்டாங்க நான் பட்டு போகல. ஆனால் யாரெல்லாம் போய் பண்ணணுமோ மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது, போய் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க அது ஒரு முடிவுக்கு வரும்போது அவனோட சூழ்நிலை காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்மளை வேடிக்கை பார்ப்போம். இருந்துட்ட மாதிரி நம்ம ஏட்ட நின்றுட்டோம். என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, பிட்காயினில் உள்ளே போன பிறகு நான் போய் அது உள்ளே போனேன் அப்படின்னா நான் சரி 5 லட்ச ரூபாய்க்கு அது உள்ளே கொண்டு போய் சேர்க்குறேன், போட்டு அதில் பிட்காயின் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவருக்கு 50,000 ரூபாய் சொலையாக போயிடுது. இதன் அடிப்படையில் எனக்கு அதுக்கு மேலே சந்தேகம் இருக்குது. ஒரு கருத்து ஒன்று, அது எப்படி கொடுப்பான்? சரி, நான் என்னோடய பணத்தை நான் பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் எனக்கு மாதம் உண்டான 50 பைசா எனக்கு வட்டி கொடுப்பான். 5 லட்ச ரூபாய்க்கு என்ன 5 25 2500 ரூபாய் எனக்கு வட்டி கொடுப்பான் மாதம். 5 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு 2500 ரூபா 50 பைசா வட்டினா 2500 ரூபா நமக்கு கிடைக்கும். சரி, அது எனக்கு மட்டும்தான் கொடுப்பான். நான் 5 லட்ச ரூபாய் எதுவுமே ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போடுறேன்னா 2500 ரூபா எனக்கு கொடுப்பான். மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் போயிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன்னா எனக்கு கொடுக்க மாட்டான். ஒருத்தர் பர்சனை கூப்பிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேங்க்கார் எனக்கு கமிஷன் கொடுப்பானா? சரி, நான் 10 பேர் கூட நான் எதுவுமே சேர்த்து விட்றேன்.
10 பேருக்கு ஒரு டெபாசிட் பாஸ்ன்னு கூட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னா எனக்கு கொடுப்பானா அவன்? பேங்க்காரன் எனக்கு தனியாக உனக்கு 1% கமிஷன் கொடுப்பானா? எந்த பேங்க்காரனா சொல்லுவானா? பிஸ்னஸே பண்ணால் கூட நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டு உங்களுக்கு பர்சன்ட் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். சரி, இன்னொன்று, இப்போ வட்டிக்கு இன்னொரு பர்சனை கூட்டு போயிட்டு வட்டிக்கு வாங்க வைக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பணம்னு எனக்கு உதவின்னு சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாரு. அவர் கூட்டு போய் வட்டி வாங்கி வைக்கிறேன். அவர் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி வாங்கிக்கினார். 2 லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு அவங்ககிட்ட வாங்கி இவர் பர்சன்ட்டுக்கிட்ட அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். எனக்கு அதனால் எதனா பர்சன்ட் எனக்கு வட்டி எனக்கு பர்சன்ட் கமிஷனை நம்ம எதனா எதிர்பார்க்குறோமா? கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேலை கமிஷன் லேண்ட் பிஸ்னஸ்ன்றது வேறு. இந்த மாதிரி பேங்க்கில் எதுவுமே பணம் போட்டாலும் அதே போல் தான் இது ஒரு கம்பெனி நிறுவனத்தில் நம்ம பணம் போடுறோம். அது நேரடியாக அந்த கம்பெனியில் போட்டால் அதுக்கு உண்டான வட்டியோ பர்சனோ அது எத்தனை பர்சன்டேஜ் அதை தானே நமக்கு தரணும் அவன். ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை சேர்த்து விட்டாருன்னா எனக்கு 50,000 ரூபாய் அந்த மேலே இருக்கிறவருக்கு நான் 5 லட்சம் போட்டேன்னா மேலே இருக்கிற 50,000 போய் சேருது அப்படின்னா இது ரெண்டாவது அவன் மேலே சந்தேகம் எனக்கு இருக்குது. ஒன்று, தனிப்பட்ட ஒரு ஆள் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருக்கு இது ஆர்பிஐயோட ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு நிறுவனமாக இருக்குது, அது மேலே டவுட்டு. அடுத்தது இது சேர்த்து விட்டு 50,000 ரூபான்னு சொல்லியா போகுது அப்படின்னா அது ஒரு டவுட் வந்துடுச்சு. அடுத்தது இந்த மொத்த பிட்காயினும் அவர் கிட்டத்தட்ட 700 கோடி விற்றுட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 300 கோடி டாலரும் அவர் விற்றுட்ட பிறகு அவர் பணமாக்கிட்ட பிறகு அந்த ஆப்பு க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கும். நான் விற்றுட்டு அந்த ஆப்புக்கு டோட்டலாக வெளிநாட்டிலேருந்து பண்ணுறதுக்கு அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அது லாகின் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட மட்டும்தான் அந்த சுவிட்ச் இருக்குதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது 3ம் சரி ரைட்டு. அவர் விற்றுட்டார், அவர் கிளம்பிட்டார், ரைட்டு. மொத்த பிட்காயினும் மக்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் செயின் மாதிரி மக்கள்கிட்ட புழங்கிக்கிட்டு இருக்குதுன்னு புழங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட புழங்கிக்கிட்டு இருக்கும்போது பட் அது என்னவாகும்? ஆப்ஷன் அவர் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா மக்கள்கிட்ட இந்த ஆப்ஷன் செயின்லேயே புழங்கிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு ஆள் கூட்டு வந்து சேர்த்துறேன் அப்படி சேர்த்துன்னா என்னோடய காயினை நான் மாதம் எனக்கு வர காயினை இவருக்கு கொடுப்பேன். யாருக்கு? நான் ஒரு ஆள் சேர்த்து விட்டோன்னா அவருக்கு கொடுத்துட்டு நான் பணமாக ஆக்கிக்குவேன். அதே போல் எனக்கு மாதம் வர காயினை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா இன்னொன்று பாருங்கள், எனக்கு மாதம் எனக்கு இத்தனை காயின் வருது இல்லையா? அங்கே 300 கோடி காயின் நான் விற்றுட்டு பிறகு எனக்கு மாதமாக எனக்கு எப்படி காயின் வரும்? ஒரு மேலே இருக்கிறவன் 300 கோடி காயின் மீண்டும் அவன் எங்கேருந்து வாங்குவான் அந்த காயினை? ஒரு லட்சம் கோடிக்கு வாங்கிட்டாங்க. 1 லட்சம் கோடி காயின் விற்றுட்டு அவன் முடிச்சிட்டான் அப்படின்னா இங்கே மாதம் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு எங்கேருந்து இந்த காயின் வரும்? உங்களுக்கு மாதம் எங்கேருந்து வரும்? இது என்ன பிஸ்னஸ் நடந்து உங்களுக்கு இந்த காயின் உங்களுக்கு வரும்? 3 கேள்விக்கு என்னோடய கேள்விக்கு பதில் நம்ம கேட்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் என்னோடய பணம் மொத்தமாக ஆப் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு கேட்டால் எந்த 5 கோடி போட்டுக்கிறேங்க, என்னோடய 5 கோடியும் போகும் தான், உங்களுதுனா வெறும் 5 லட்சம் தானே போட்டுக்கிறீங்க. அப்போ நான் அது உள்ளே இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தெளிவான ஒரு விரிவாக்கம் நம்ம கொடுக்கல. ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச் நமக்கு அவர் கொடுக்கல. தெளிவான இதில் முடிக்கிறாங்க. நான் உண்டு போனால் எந்த தான் போகும். அப்போ நான் தைரியமாக அது உள்ளே பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, பிஸ்னஸ் பண்ணணும்னா அது உள்ளே வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்களே தவிர இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு பிட்காயின்றது போயிட்டு இருக்குது. நம்ம நாட்டில் வெளிநாட்டில் அதுக்கு உரிமை இருக்குது, ரைட்டு செய்கிறாங்க. நம்ம நாட்டில் அதுக்கு உரிமை கிடையாது. எந்த ஆர்பிஐயும் நம்மளுக்கு கிடையாது. இந்த நம்ம ஐஎஃப்எஸ்சில் இருந்தானுங்களே, இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லி பணம் வாங்கினானுங்களே, ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த புரோக்கரேஜ் நிறுவனம் மாதிரி இந்த ஜெரோதா, அலைசிபிள், ஏஞ்சல் என்ற நிறுவனம் மாதிரி இவனுங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எந்த உரிமையும் கோரி இவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் நிறுவனம் மாதிரி பண்ணி அவன் மார்க்கெட்டில் தான் நாங்கள் பணத்தை போடுறோம், இத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட தான் வாங்குகிறோம் அப்படின்னு அவன் ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 5,000 கோடி நீங்கள் மக்கள்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை வசூல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவான்? நீங்கள் 10,000 கோடிக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 22,500 கோடிக்கு அவங்ககிட்ட சொத்து மொத்தத்தையும் வாங்கி அவங்ககிட்ட சேவ் பண்ணி பிறகு தான் உனக்கு அந்த கொடுப்பான். எத்தனை நீ 5,000 கோடி வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 கோடிக்காவது நீங்கள் அவனுக்கு அவங்க சொத்து அவன் சொத்து ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் உனக்கு இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருப்பான். திடீர்னு இந்த பணத்தை நீ வாங்கிட்டு எதனா பண்ணிட்டாலோ மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதுனால அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்தவித ஆர்பிஐக்கு ரிசர்வ் பேங்க் எந்தவித விஷயத்தையும் பண்ணாமல் இவன் பொதுமக்களுக்கு பணத்தை வாங்கினால எடுத்து கொஞ்ச நாள்லேயே அவன் வெளிநாட்டுக்கு ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. இது போல் தான் இப்போ பிட்காயினில் எந்தவித ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் சரி ரைட்டு நீ கோடிக்கணக்கில் பிட்காயினுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டு கோடிக்கணக்கில் பணம் போகுது அப்படின்னா அப்புறம் ஆர்பிஐ உங்களுக்கு ஒரு லெட்டரை ஒன்று அனுப்புவோம் கண்டிப்பாக.
ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத ஒரு கம்பெனிக்கு ஆர்பிஐ லெட்டர் அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணுவான், டக்குன்னு முடுக்க ஆரம்பிப்பான். எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது எப்படி முடக்கினானோ அதே போல் இவன் முடக்க ஆரம்பிப்பான். இது மீண்டும் இது ஏகப்பட்ட பணம் போட்டோம். முதல்ல போனான் பார்த்தீங்களா, உள்ள கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து உள்ளே போய் ஒரு லட்சத்துன்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 200 பேர் கீழே சேர்த்துருப்பான் பாருங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுவான். அவனுக்கு டாலராக ஒரு பிட்காயினாக போயிட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் பிட்காயின் அதுக்குள்ளே போயிட்டு அவன் அதை பிட்காயினை பணமாக ஆக்கிறதுக்கு 10 பேர் உள்ளே 100 200 பேர் உள்ளே போட்டு அதை பணமாக ஆக்கிட்டு அவன் செட்டில்டு ஆகிடுவான். அவங்களோட அசல் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அசலுக்கு மேலேயும் பணம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் லாஸ்ட் டைமாக ஒரு இயரில் ஒரு 6 மந்த்து போட்டவங்க 3 மந்த்து போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது லாஸ்ட் டைமில் அந்த டைமில் போய் போட்டவங்க 10 பேர் மாட்டத்துக்கு உண்டான 90% வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் இவன் க்ளோஸ் பண்ணல, யார் ஆரம்பித்தவன் ஆர்மேன் ஒரு கம்பெனின்னு வச்சுங்களேன். அந்த ஆர்மேன் கம்பெனியோ ஆம்ரான் கம்பெனியோ எவனோ ஒருத்தன் ஆரம்பித்தான்னு பார்த்தீங்களா, ஆரம்பித்து அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ஆர்பிஐ உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பித்து க்ளோஸ் பண்ண மாட்டாமல் அவன் சரி இறந்துட்டு போயிட்டான், ஐடியே க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தால் கூட, அந்த பிட்காயினுக்குள்ளே விட்டுட்டு இருந்தால் கூட ஆர்பிஐ உள்ளே பூந்து கண்டிப்பாக இது பணம் எந்த அளவுக்கு அங்கே புழங்குது. முதல்ல உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணணும் இல்லையா. அதுபோல் தான் ஐஎஃப்எஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சான். அவன் ஜனவரிலேயே நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லி இது ஏகமாக இந்த பணத்தை எக்கச்சக்கமான பணத்தை இதுக்குள்ளே மாணவரையாக இவன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் போகுது அப்படின்றது தான் என்கொயரி வச்சாங்க முதல்ல. அதுக்கு அவன் சரியான முறையில் பதில் அனுப்பாமல் நாங்கள் இன்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்ஸ்டியூட்லேருந்து அந்த பணத்தை வசூல் பண்ணுறோன்ற மாதிரிலாம் எல்என்எஸ் நிறுவனம் உள்ளே பூந்து பணத்தை மக்கள்கிட்ட கோடிக்கணக்கில் கறந்து மொத்த பணத்தையும் சுரண்டிட்டு அரசாங்கத்துக்கு 2000 கோடி கொடுத்துட்டு அடுத்தது இவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு. எப்படி பக்காவாக இவனுக்கு சூப்பராக ஜென்யூனாக பண்ணியிருக்கிறானுங்க பாருங்கள். எவ்வளோ தாமதமாக ரெட் கார்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிது, பாண்டிச்சேரிக்கு கிஃப்ட் வாங்கிக்கின்னு போனது, எல்என்எஸ்னோட லட்சுமி நாராயணன் எத்தனை 1000 கோடியை அனுப்பி விட்டு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இதில் பூந்து ஜெகன்ன்றவன் தனசேகரன்றவனும் செம்த்தியாக பூந்து பல கோடி சொத்துக்களை அமுக்கி ஜெகனோட தம்பிக்கு ஹரின்றவன் ஹரியோட அக்கா தங்கச்சிங்க அவங்க மாமா மச்சானுக்கு அப்புறம் இந்த இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் பணத்தை பதுக்கி கடைசியில் ஒரு 6 மந்த்துக்குள்ளே இவங்க எல்லா இந்த நிலவரம் மொத்தமே தெரிஞ்ச பிறகு சரியான பணத்தை அமுக்கிட்டானுங்க. அமுக்கி இவனுங்களாம் நம்மக்கிட்ட ஜென்யூன் பர்சனாக நாங்களும் ஆஃபீஸில் தான் உட்காந்துக்கிறோம், எல்லாம் என்ன பண்ணனே தெரியல, வெயிட் பண்ணலாம் அப்படியே வர மாமி கழுது போல் ஆனாலான்ற மாதிரி ஆறுன கஞ்சி சாப்பிட்றதுக்கு சுகம் கிடையாது அப்படின்ற மாதிரி இது ஆறுன கஞ்சிடான்ற மாதிரி எக்கச்சக்கமான டைமிங் போக மக்கள் எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே சொங்கி மாரி ஆகிப்போச்சு. கோடியாக பணத்தை சம்பாதிச்சாங்களே, கோடியாக சம்பாதிச்சவனுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தாங்க, ஒரே ஒரு நாள் அவனுக்கு ஒரு பேதி வரட்டும், ஒரு வாந்தி வரட்டும், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுன்னா ஒரு ஜுரம் அடிக்கிட்டுங்க அவனுக்கு, ஒரு காய்ச்சல் அவனுக்கு வரட்டும், அவன் வாழ்க்கை அன்றைக்கி உணர்வான். உண்மையாக உணர்வான் பாருங்க, எனக்கு எதுவுமே வேணாண்டாப்பா, நான் உயிரோடு இருந்தால் போதுன்னு உணர்வான். அப்படியே இந்த உடம்ப ஒரே நாள் ஒரு வேளை கஞ்சி இல்லைன்னா கூட அவனோட மொத்த பாடியும் அப்படியே கதறி அழும் பாருங்க, ஒவ்வொரு உடலோட ஒவ்வொரு உறுப்பும் சேர்ந்து அந்த அப்படியாப்பட்ட உடம்பு என்றைக்கோ ஒரு நாள் இறக்க போகிற ஒரு உடம்புக்கு பொதுமக்கள்கிட்டேருந்து அந்த பணத்தை சுரண்டி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து இவனுக்கு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டாக மாறி காஞ்சிபுரத்தில் அந்த தனசேகரன்றவன் செம்ம கிரிமினல் மைண்டு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு உண்டான சொத்து அப்படியே பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு எதிராம தெரிஞ்ச மாதிரியே 10 கோடிக்கு உண்டான பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டான். நம்ம கடனை கூட்டுறான்னு சொல்லி தான் கேட்குறோம், நம்ம அவனை இருக்கிற கடனை கூட்டுறான்னு சொல்லி கேட்டால் அந்த தத்தி தருதலை எப்படியா பசங்கிட்டலாம் போயிட்டு இந்த பணத்தை நம்ம கொடுத்து எனக்கு பணத்தை இழந்தது கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல போகிறோம், ஒரு சக்ஸஸ் ஆகலை, அதில் பெரிய நஷ்டம் வந்துடுது அப்படின்னா அதெல்லாம் ஒன்று பெரிய நம்ம நிறைய தொழில் பண்ணியிருப்போம், அந்த தொழில் ஒரு சக்ஸஸ் ஆகலை, ஒரு பெரிய இழப்பீடு ஏற்படுது, அதெல்லாம் ஒன்றும் நம்ம பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு என்னென்னா ஒரு தத்தி எப்படியா பையன்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டுமே, ஒரு தத்தி ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு எழுத்து படிப்பு தெரியாத ஒரு பொறிக்கு பையன்கிட்ட போய்
நாங்களாம் கூட அதிகமாக படிக்கலைங்க. ஆனால் பட் அறிவுன்னு ஒன்று இருக்குதுங்க நம்மக்கிட்ட. ஒரு சொல்லு செயல் திறமைன்றது ஒரு சில இருக்கும். இந்தமாரி நம்ம ரூபா கூட கணக்கு பார்ப்போம், கரெக்டான வேலையை செய்வோம், கரெக்டாக தப்பாக போகவே மாட்டோம். எப்போவுமே தவறான ஒரு அணுகுமுறை இருக்காது. எதையுமே பலாயிரம் முறை யோசனை பண்ணி செய்வோம் நாங்கள். ஆனால் இப்படி பண்ணுற ஒரு தத்தி எப்படியா பையன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டுமே, தத்திக்கு பிறந்த ஒரு பண்டார பையன், ஒரு அறிவே இல்லாத மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறோமே. இந்த பணத்துக்கு நம்ம அவங்களுக்கு செக்யூரிட்டி என்ன நம்ம வச்சுருக்கிறோம், எத்தனை கோடி வாங்கினா எப்படி நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியுன்றது. ஆனால் என் மக்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக சரி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு நம்ம லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல. நம்ம ஃப்ளாட்டில் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கின ஃப்ளாட்டு ஒரு 10 ஃப்ளாட் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ளாட் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் அந்த லிமிட் இந்த 2 கோடி தாண்டாது இருந்தால் 1 ரூபா கூட எங்களுக்கு கடனே வந்திருக்காது. ஸோ எங்கிட்டே இருந்த 1 கோடி ப்ளஸ் நம்ம 2 கோடி ரூபாய்க்கு வெளியே வாங்கியிருந்தால் கூட 3 கோடி ரூபாய்க்குள்ளே எங்களோட லிமிட் கரெக்டாக முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பண்டார தேவடியாப்பா என்ன பண்ண தனசேகரன்றவன் எது வேணாலும் பண்ணுறா அப்படின்னா அப்புறம் அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் சீட்டு போட்டோம். 100% நான் கேரண்டி நீ எது வேணாலும் பண்ணுறா, தைரியமாக இறங்கி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டும் விதமாக சரி இந்த நம்பிக்கை கொடுக்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 6.5 கோடி 5.5 கோடி கொடுத்துட்டோம். 6.5 கோடிக்கு மேலே பிரச்சனையில் மாட்டிட்டோம். 5.5 கோடி அவங்ககிட்ட பணமாக கொடுத்துட்டோம். ஆனால் நிலுவையில் இருக்கிறது பார்த்தா 6.5 கோடி பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் இப்போ ஃப்ளாட் யார்கிட்டலாம் கொடுத்துட்டு நம்ம இடம் வாங்கணுமோ அந்த ஃப்ளாட்டெல்லாம் முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டோம். என்னோடய பணத்தை இழந்தது பெரிய மேட்டர் இல்லை. இந்தமாரி துப்பு கட்டு தருதலை தேவடியாப்பா என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டுமேன்ற மனவேதனை தான் எனக்கு மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்கும்போது அந்த தருதலை தேவடியாப்புள்ள என்ன அவனுக்கு நான் கூட மண்டையில் நான் களிமண்ணுன்னா மலத்தியாக வச்சுக்கின்னு அந்த புறம்போக்கு மலத்தியாக தின்னுக்கிறான் புறம்போக்கு பையன். அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த சென்சிட்டிவ் இல்லாமல் இப்போ எங்களுக்கு இன்னும் கடைசியில் மாட்டினது என்னென்னா இந்த 1.25 கோடியில் இப்போ பேலன்ஸ் இருக்குது. இந்த 1.25 கோடி தான் நம்ம இப்போ எப்படி ஒவ்வொரு நேரமும் மார்க்கெட்டு மூலிமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கெட்டு மூலிமா போராடுறோம். அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் நம்ம வேலையாக இருக்குமா? சண்டை நம்ம தனிப்பட்டு கத்தி சண்டை போட்டு மார்க்கெட்டுக்கு பணத்தை வாங்கிட முடியும். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி தான் இந்த பணத்தை நம்ம மாட்டினாங்க. அதுக்குள்ளே பணத்தை இப்போது புரட்டி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருந்ததுன்னா கூட எதனா கொஞ்சம் புரட்டி எதனா பண்ணி மக்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து உண்டான வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த தருதலத்தை பொறிக்கு பையனோட புத்தி நமக்கு திரும்ப அவனோட ஞாபகம் வந்து நம்மளுக்கு கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு 250 கோடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை எனக்கு நான் நல்லா பிளான் பண்ணி தாங்க வச்சுருந்தேன். என்னோடய பணத்தை எப்போவுமே கொஞ்சம் மக்கள்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டா கூட அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லணும். அந்த மாதிரி பதில் சொல்லாத அந்த பணத்தை நம்ம திருப்பி அதுக்கு உண்டான யோகியும் எப்பவுமே ஒரு கடன் வாங்குறேங்க. ஒரு கடன் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா நாம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம்னா திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சோர்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அதை வாங்கணும். அவன் தான் திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான உரிமை உள்ளவன். வெறும் கையில் போய் ஒருத்தக்கிட்ட நான் பணம் 1 லட்சம் கடன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கணும்னா அந்த கேள்விக்கு ஆன்சரு சொல்கிறான் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் அவனை நோட் பண்ணி பார்க்கணும். நான் இதை பண்ணி கொடுப்பேன், அதை பண்ணி கொடுப்பேன். எதை பண்ணி கொடுப்பேன்? ஒன்று ஒரு ஃப்ளாட் இருக்கணும், ஒரு தங்கமாக இருக்கணும், ஒரு இடமா இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கணும். எதையாவது பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான சோர்ஸ் இது தானே என்னோடய பொருள். அவன் அந்த மாதிரி இருந்தாவோ அந்த மாதிரி சொல்லி வாங்குறவன் தானே உங்களுக்கு யோக்கியமானமாக இருக்க முடியும். நான் இப்போ என் உயிர் கொடுத்து இந்த கடன் நான் கொடுப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என் உயிர் கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என் கடன் திரும்பி வருமா? உயிர் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேங்க. ஆனால் என்னோட 1.25 கோடி கடன் கிடைக்குமான்றது இப்போ மெயினான ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ தண்டகர்மமாக இவங்ககிட்ட எதுவுமே பணத்தை கொடுத்துருக்குறேன் பாருங்க. நான் இந்த பண்டார தெவடியாவுக்கு போகிற தெவடியா பையன் அவன் பொண்டாட்டியும் அவன் பொண்ணு 2 பேர் தான். பட் இவனுக்கு 6 வீடு கிட்டத்தட்டுங்க புது வீடே கட்டினான். நாங்கள் எங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி வீடே கட்டினான். இவன் எங்ககிட்ட பணத்தை வாங்கி அவன் வீட்டுக்கு எதிரில் கட்டினான், மேலே கட்டினான், பின்பக்கம் ஒரு வீடு வாங்கினான், அண்ணாண்ட ஒரு கம்பவுண்டர் ஒரு வீடு வாங்கினான். அதுக்கப்புறம் புது பில்டிங் ஒரு 2.5 கோடிக்கு மேலே அது 2 போர்ஷனாக கட்டினான். காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவில் வசிக்கக்கூடிய நம்ம மதன கோபால் புள்ள ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவங்க ஒப்பன் ஆட்டோ ஓட்டி ஒரு ரிச்சாக ஓட்டிக்கிட்டு இருந்த தெவடியா பையனுக்கு புள்ளையாக பிறந்தவன் தான் தனசேகரன்ற. அவனோட இது பார்த்தோன்னா ஒரு ரவுடிஸ் மாதிரி தான். அவர் பெரிய டான் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். புறம்போக்கு ஊர் ஃபுல்லாக பார்த்தோன்னா அவன் ஓத்தா தனசேகர்னு அவன் பேர். அவன் வாயில் எல்லாமே ஓத்தா தனசேகர், உங்கள் அம்மா தனசேகர் தான் வரும் அவனுக்கு. அதனால் அவன் ஓத்தா தனசேகர்னு பேர் வச்சிடணும் அவனுக்கு. அவனுக்கு கல்யாணமே ஆனால் கூட அவன் பொண்ணு பிள்ளைக்கு அவன் பொருளாக கல்யாணமே ஆனால் கூட மொத்த போஸ்ட் அடிச்சு இந்தமாரி இத்தனை 1000 கோடி 110 கோடிக்கு நம்ம பேச வரல. என்னோட 5.5 கோடிக்கு தான் நம்ம பேச வருமே.
அப்படியே உட்காந்து இந்த ஒன்றா நம்பர் பொறிக்கு பையன் இப்படி இந்தமாரி தருதலைக்கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம திரும்ப திரும்ப இதை யோசனை பண்ணி பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு போனால் அவனோட கழுத்தையும் அவன் மனைவியும் அவன் பொண்ணு அவன் புள்ள 4 பேருமே அப்படியே கழுத்தை அறுத்து போட்டுடணும் அப்படின்ற ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் தான் இருக்குது இதில். இவனுக்கு மெயினாக அவன் கண் எதிரிலேயே அவனை கட்டி போட்டு அவனுக்கு அவன் பொண்ணு புள்ளையும் கழுத்து நேரம் அறுத்தோம்னா இவனுக்கு அந்த துடிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இவன் 20 வருஷம் இவன் வளர்த்தான் இல்லையா அந்த பொண்ணை, அவன் பையனை வளர்த்து அந்த வேதனை இருக்குது இல்லையா அவனுக்கு. பட் வளர்த்துருக்குறான்ல, அவன் எதிரில் அறுத்து அவனுக்கு தெரியும்ல. அப்போ நாங்கள் அதே மாதிரி என் குழந்தை குட்டிக்கெலாம் சேர்த்து வச்சு பணத்தை நம்ம இழந்துட்டு போது அதனோட வேதனை அந்த சுதந்திரம் போயிடுச்சு இல்லை, எதையுமே வாங்க முடியல. ஒரு கஞ்சி குடிக்கணுன்னா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 300-400 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல. கல்யாணத்துக்கு முன்னே சேர்த்தோம் நம்ம பணத்தை. இப்போ கல்யாணம் கட்டிட்டு கல்யாணம் ஒரு பசங்களை 4-5 பசங்களை வச்சு நீங்கள் எதனா பண்ண முடியுமா உங்களால்? யாராவதாலையும் அந்த பணத்தை எத்தனை பேர் அந்த பணத்தை வச்சு எதனா ஒரு 500 வந்ததுன்னா கேபிட்டல் காலி பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து அதில் ஒரு 500 1000 வரும்னு சொல்லிட்டு தான் அந்த பிஸ்னஸுக்குள்ளேயே போயிருப்பாங்க. பட் எங்களுக்கு ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறோம் 300-400 வருது, பட் அதை வச்சு நம்ம குடும்பம் போயிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களோட நிலைமை நினச்சி பார்த்தா பாவம். அவங்களாம் சில பேரில் எதுவும் பண்ண முடியாது, இனிமேல் கொட்டு இறந்தே போயிருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் பெரியவர் தாங்கி வருவார், எங்கள் சமுதாயத்து பக்கத்தில் இருக்கிறாரு, அதில் தாங்கி நடப்பார். அவர் என்கிட்ட 1 லட்ச ரூபாய் உட்காந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நான் அப்போ மேலே குளிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட யாருக்கும் கொடுக்கவே இல்லை, இன்னும் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு பெண்டிங்கில் இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கீழே வந்தால் எங்கள் வீட்டில் இந்தமாதிரி ஒரு பெரியவர் எல்லோரும் கொடுத்துக்கணும், எங்களுக்கு தான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஒய்ஃபு. நாங்கள் எங்கம்மா நம்ம எதனா ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு பெரிய 2-3 ஒர்க்கு வந்ததுன்னா டக்குன்னு ஒரு 50,000 கொடுத்துட்டு ஒரு கதையை முடிச்சுட்டு எட்டு வந்துடலான்னு பார்க்கலாம். மினிமம் 1 லட்சம் ரூபாய் தான். பட் ஏன்னா ஒரு ஒர்க் வரும்னா அதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. வீடு அடமானம் போட்டோமே, வீடு ஒரு 20 மாதம் அது 25,000 ரூபாய் கட்ட வேண்டியது, வண்டி டியூ கட்ட வேண்டியது, ஒரு பக்கம் பசங்களுக்கு படிக்க வைக்கிற ஃபீஸ் கட்ட வேண்டியதுன்னு திரும்ப அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குதே தவிர ஒரு 10,000-20,000 எடுத்துன்னு ஒரு கடனை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியும் அந்த பிரச்சனையிலையும் நாங்கள் அந்த கடன் 2 பேருக்கு மாதம் 8,000 ரூபாய் அந்த கொடுத்து 7 அடி வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 பேருக்கு 8,000 கொடுத்து ஒருத்தருக்கு முடிஞ்சிச்சு, இன்னும் ஒருத்தர் 8,000 கொடுக்க வேண்டியது இன்னும் 15 மாதம் இருக்குது அவருக்கு. அது கொடுத்து ஓயிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்து கடனாண்ட வரலாம், சின்ன கடனாண்ட வர முடியும். அதுதான் நம்ம சொல்வது என்னன்னா, ஒரு பண்டார பையன் ஒரு தருதலை ஒரு மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணுக்கும் துப்பு கட்ட ஒரு தற்கூரி தேவடியா பிள்ளைகிட்ட போய்ட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம லைஃப்பை இழந்துட்டோமேன்ற ஒரு மிகப்பெரிய நம்மளோட மனசில் குத்திக்கிட்டே இருக்குது. இந்தமாரி ஒரு தேவடியா பையன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏமாற்றிட்டானே, ஏமாத்துகிற புத்தி அவங்கக்கிட்ட இருக்கும். பட் நம்ம ஏன் இந்த விஷயத்தில் போய் பூந்தோம்? 1,000 ரூபாய் வட்டிக்கும் 1 ரூபாய் வட்டிக்கும் வாங்கி கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பல தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த புத்தி நமக்கு ஏன் இப்படி போச்சு அப்படின்றத தினம் கொண்டுக்கிட்டே இருக்குது. பட் நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்ம மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நோயாக மாறி மனசுன்றது நாம்ளே முடிவு பண்ணுறது தானே. ஒரு நேரம்னால மனசே வெக்ஸ் ஆகி போச்சு அப்படின்னா சூசைட் அட்டென்ட் வரைக்கும் போயிடுவாங்க. எல்லா மனிதர்களும் ஒரு நிலைமை தான், ஒரு நேரம் தான் எல்லாத்துக்கும். அடுத்தனோட வாழ்க்கையில் இப்படிலாம் விளையாடி இந்த பணத்தை கொண்டு போய் அவன் பொண்ணு பிள்ளைக்கெலாம் இவ்வளோ பேர் சுதந்திரமாக ஏமாற்றி பண்ணணும் அப்படின்னா இப்படின்னா உங்களுக்கு இந்த லைஃப்பில் உங்களுக்கு அந்த உங்கள் வாழ்க்கை அவ்வளோ பெரிய சூப்பராக நீண்ட நாள் வாழ்வீங்கன்றதுலாம் வாழ்க்கை இருக்குதுன்னா நாங்களாம் எல்லோரும் 100 வருஷம் வாழ போகிறோம், இவனுங்களாம் 200-300 வருஷம் வாழ்வானுங்களா? இவங்களாம் நீ சாகதானடா போகிற. இதில் போயிட்டு அடுத்தனோட குடிக்கு எடுத்தோ இப்படி பண்ணியோ ஒரு தற்கூரித்தனமான ஒரு திறமை இல்லாத ஒரு தேவடியா பையன் அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் தனசேகரன்றோம். அதனால் நீங்கள் சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னாலும் பிட்காயினாக இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த ஃபண்டு நிறுவனமாக இருந்தாலும் பணத்தை மக்களாகிய நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கொடுக்குற வேலையை பண்ணாதீங்க. புரிதல் இல்லாமல் ஒரு தேவடியா பையன்கிட்ட கொடுப்புல் வாங்கல் பண்ணாதீங்க. உங்களோட மண்ணை கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும் உங்களோட வீட்டு பொண்ணு உங்களோட வீட்டு பெண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட புரிதல் இல்லாத எந்த தேவடியா பையனுக்கு உங்களோட பெண்ணை கொடுக்காதீங்க. மண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு புரிதல் கரெக்டான ஒரு இடத்த ஒரு மண்ணு கொடுக்குறீங்க, வாங்க போகிறீங்க விற்க போகிறீங்க அப்படின்னா கூட புரிதல் இல்லாத கரெக்டாக நேர்மை இல்லாமல் ஒரு இடத்துல அதை விற்கவோ வாங்கவோ போகாதீங்க அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. இந்த தனசேகரன்ற தேவடியா பையன்கிட்ட நாங்கள் இது வரைக்கும்
கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பேசும்போது 1 வருஷமாக தான். ஆனால் 1 வருஷம் வரைக்கும் முழுமையாக பேசுனதே கிடையாது. அதுதான் புரிதல் இல்லை. அந்த தேவடி அம்மாவங்கிட்ட 20% அவன் வாங்குவான், எங்களுக்கு 7% கொடுப்பான், 13% அந்த தேவடி அம்மாவை தின்னுவான். 8% தான் கொடுத்துருப்பான், 9% தான் வாங்கியிருப்பான், 10% தான் கொடுத்துருப்பான். 10% எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனே வாங்கிக்கின்னு இருக்கிறான். இன்னொருத்தன் என் கூட இருந்தவன் 10% அவனே வாங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் 10% வாங்குறான்னா எவனா நம்புவானா பாருங்கள். ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் ஷேர் மார்க்கெட்டுன்னு பணத்தை வசூல் பண்ணுற மக்கள் எல்லாருமே ஏஜென்ட்டுங்க. 10% இன்னொரு சராசரி மக்களே ஒரு 10 லட்சம் போட்டுன்னா வாங்கிட்டு இருக்கிறான். இவன் எத்தனை கோடி போட்டு இவன் 10 லட்சம் போட்டுன்னு சொன்னால் நான் நம்பிக்கிட்டு இருப்போமா? நம்ம இருப்பினும் நம்ம வட்டி அதிகமாக தேவையில்லை. 1,000 ரூபாய் வட்டிக்கு கடவுள் என்னோட பிஸ்னஸ் பண்ண கொடுத்துட்டு இருந்தார். இப்போ நம்ம பல லட்சக்கணக்கில் இது உள்ளது மாட்டி இந்த 5 ரூபா போதும், இந்த 6 ரூபா போதும், இந்த 7 ரூபா போதுன்ற ஒரு மன அழுத்தத்திலே நம்ம அப்படியே இருந்துட்டோம். இந்த தேவடியா பண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கினேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு 5 6 கூட 7 கூட போதும், அதுவே எனக்கு அதிகமான ஆசையாக தோன்றுதுன்ற மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்டோம். அப்படி தான் நாங்கள் அவனை அவாய்ட் பண்ணுமே தவிர. பட் ஆனால் இவன் கோடிக்கணக்கில் இவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த கொள்ளை அடித்து இந்த பணத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு கடைசி இறுதியாக தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு இந்த பொறிக்கு தேவடியா எங்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம கடனை எப்போ கொடுக்குறோம். அதுவும் எங்கிட்ட பணத்தை வாங்கும்போது நல்ல மாதிரி நடித்தேன். பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அதுலேயும் நல்லவனா நினச்சி நாயா விற்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசிட்டு பிறகு தான் நான் அவனை மேலே அவன் மக்களை கூப்பிட்டு போயிட்டு அவனை நிறுத்தணும். பட் அவனை எல்லாமே வீடியோ போட ஆரம்பிச்சுது. மற்ற நாயா கொடுக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை என் மனைவி கிட்ட பேசணும். அந்த தேவடி அம்மா பண்டார பையன் அவன் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவன் மேலே இந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் அவங்ககிட்ட பணத்தை கேட்க ஆரம்பித்தோம். பணத்தை இழந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்ககிட்ட நம்ம அவனை எதுவுமே வாடா போடான்னு கூட பேசவே இல்லை. நான் அப்படியே பண்டார தேவடியா பையன் நம்ம வாழ்க்கையில் பூந்து எல்லா மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இந்தமாரி பண்டாரனாக இருப்பான், பரதேசியாக இருப்பான், பள்ளி பையன் இருப்பான், கவுண்டர் இருப்பான், மூலையாக இருப்பான், ஐயர் இருப்பான். ஐஎஸ்டியில் இருக்கிற எத்தனை ஐயர் எந்த ஜாதியிலையுமே எல்லா திருடனும் இருக்கிறான் அப்படின்றது கண்டிப்பாக இது உள்ள நீங்கள் பூந்து பரப்பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாதியில் பண்டாரனாக இருந்தாலும் சரி, பள்ளி பையனாக இருந்தாலும் சரி, நாயக்கர் நாடார் இந்த ஜாதிக்காரன் எவனாக இருந்தாலும் அதுக்குள்ளே திருடனும் ஒருத்தர் இருப்பான். இந்த ஜாதின்றது ஜாதியை உங்களால் ஒழிக்கவும் முடியாது, ஜாதியில் இருக்கிற நல்லவனையும் உங்களால் கண்டெடுக்கவும் முடியாது. இனி வரும் காலங்களில் எந்த ஜாதியிலையும் எந்த திருடனும் இருக்கிறோம் அப்படின்றது வட்ட வெளிச்சமாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். நல்லவன் கெட்டவன்றது உங்கள் கூட இருந்தவன் தான் முதல்ல உங்களுக்கு எடுப்பான். விவரம் உங்களோட அறிமுகம் தெரியாது திருடு வருவான். பட் அவன் திருடன். பட் உங்களுக்கு முன்பின் தெரியாமல் உங்களுக்கு வழியாக போகிறோம் வாட்ச் பண்ணுவான். மொத்த செயின் கிராச்சஸ்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வழியாக போகிறான், டக்குன்னு செயின் அவனுங்களோட பணத்தை வெறி மேலே பணம் இல்லைன்றதுனால டக்குன்னு செயின் அறுத்துக்கிட்டு போகிறான். அவன் செயின் கிராச்சஸ். இவன் ஒன்று உங்கள் கூட இருக்கிறவங்க கிடையாது. ஆனால் நீண்ட நாள் உங்கள் கூட பயணம் பண்ணவன் தான் உங்களை அடிப்பானே. திருடன் வேறு, கூட வந்து குழி பறிச்சு இந்த திருடன் வேறு. பட் இவன் கூட இருந்து குழி பறிக்கிற திருடன் இவனை மாதிரி ஒரு ஆட்கள் உங்கள் கூட எப்போ இருந்தாலும் எந்த நேரத்துலையுமே பணத்தை முதல் கொண்டு நீங்கள் எங்கள் அம்மா இறந்தது கூட இந்த தேவடியா பையன் தான் முதல்ல ஒரு காரணமாக இருக்குது. நாங்கள் சிஎம்சிஎஸ்மே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்க சொல்ல எங்கள் அம்மா இறந்துட்ட உடம்பு சரியால் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த கடனை 1 ரூபா கூட இவங்ககிட்ட நான் வாய் திறந்து கேட்கவே இல்லை. வேலூர் சிஎம்சியில் நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எங்கள் அம்மாவோட 2 வலையில் இருந்து அந்த வலையில் விற்று காஞ்சிபுரத்தில் தான் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து போயிட்டு அந்த சிஎம்சியில் ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபா வச்சு அதை செலவு பண்ணோம். ஐஎஃப்எஸ்ல இருந்து அந்த பணத்தை இவங்ககிட்ட ஐஎஃப்எஸ்ல சம்மந்தமாக போட்ட பணத்தை என் பணமாக இருந்தாலும் பொதுமக்கள் பணத்தில் போட்டதாக இருந்தாலும் 1 ரூபா வாங்கிட்டு வந்து நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கவே இல்லை. நாங்கள் வாங்குவோம். நான் அதை பற்றி அது சம்மந்தமாக எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நான் அந்த தகவலை கூட அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா எனக்கு 2 லட்சம் கூட 1 லட்சம் கூட அவன் அந்த தேவடியா அந்த பண்டார தேவடியா என்கிட்ட நான் கேட்கவே இல்லை. இந்த மனசில் மிகப்பெரிய வலி இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த நம்ம கடனை கொடுத்துட்டு எட்ட போடா, நாங்கள் நோய் நொடி வந்தாலும் விபத்தில் ஏற்பட்டு நாங்கள் செத்துட்டாலும் எனக்கு இந்த பணத்தை கொடுக்க தேவையில்லடா, நாங்கள் எது நடந்தாலும் எங்களோட போயிட்டோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமாக இருந்தேன் நான். ஆனால் அப்போ கூட அந்த தேவடியா பையனுக்கு இந்த கடனை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. அவன் மறுபடியும் மீண்டும் ஒரு 8 கோடிக்கோ எவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி எங்கேயோ கொடுத்துட்டு ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்குது. அது வந்து தான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கழிச்சிடலாம் அப்படின்ற அந்த தேவடியா பையன் சொன்னான். அப்போ கூட அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டான் இல்லை. அவங்க இந்த தமிழ்நாட்டிலேயே அவன் எல்லாரையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டான் இல்லையா. இந்த வீடியோ மூலிமா கிட்டத்தட்ட அவனை நம்ம சாவந்தோடனே அந்த வீடியோ அவனுக்கு போட்டு அவன் ஜென்ம வாழ்க்கையில் அவன் அவமானப்பட்டு அவன் சோறு தின்றத்தை விடுத்து மலத்தை தின்னு வரணும். அவன் அப்போ கூட பாருங்கள், அதாவது என்கிட்ட சொல்லியிருக்கிறான் அவன் 1 ரூபான்னா கூட அவன்கிட்ட சூப்பர் டைலாக் சொல்லுவான். 1 ரூபான்னா கூட நான் கொடுக்காது, நான் சாக மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி அந்த வார்த்தையில் அவன் உபயோகப்படுத்தினான் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம அந்தமாரி அவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிட்டோம். அந்த 1 ரூபானா கூட நான் சாக மாட்டேன்னா அந்தளவுக்கு என்கிட்ட மட்டும் தான் பேசினான் அவன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மாதத்துக்குள்ளே 5.5 கோடி ரூபாய் பணத்தை
எனக்கே சாத்தியம் கிடையாது. பட் ஏன்னா அதை நம்ம நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தாலையும் மாதம் கரெக்டான விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தனால நான் எதுவுமே கொடுத்த பணத்தை டக்குன்னு வந்தது. அந்த விஷயத்தை நம்ம அந்த விஷயம் டக்குன்னு முடியும். அந்த 5 கோடி பலமாக எடுக்க முடிஞ்சுது, அவங்ககிட்ட எதுவுமே கொடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது தான் அவனெல்லாம் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. இது மிகப்பெரிய எனக்கு நம்பிக்கை துரோகம் அந்த தேவடி அம்மா இவனுக்கு பண்ணுது. இதை விட நம்ம துரோகத்தை அவனுக்கு காட்டுவோம். வேண்டாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பெருசாக சாதிக்க போகிறோம். பணத்தை இழந்துட்டோமா, பணத்தை இழந்ததுனால மிகப்பெரிய ஒரு கர்வம் போயிடுச்சு, சுதந்திரம் போயிடுச்சு மக்களுக்கு. நம்ம நான் அடுத்தவங்களுக்கு பண்ணுற நன்மை செயல்கள்லாம் ஏகமாக செய்வோம், நம்ம அதை கூட செய்ய முடியாமல் போயிடுச்சு. எங்கள் பசங்களுக்கே நன்மையான ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சரி, வருமானம் தொழில் செய்ய நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தொழில் நம்மக்கிட்ட இல்லை. தொழில் நிறைய கோந்து பிஸ்னஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் இருக்குது, ஆர்ஓ மெக்கானிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட தொழில் இல்லை. இறைவனாக பார்த்து அந்த தொழில் கொடுத்தாங்க அப்படின்னா மீண்டும் நம்ம பசிக்காக தான் அந்த தொழில் செய்ய முடியுமே தவிர, பட் கடன் கொடுக்கறதுக்கு தொழில் அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ மார்க்கெட் விடயமாக போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்லேயே 5000 10,000 கொண்டு போய் அதை பண்ண போகிறோம் அப்படின்னா அதிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறு ஒரு வருஷத்துலேயே நாங்கள் அதில் ஆப்ஷன் இடத்துல போய்ட்டு ஏகமாக விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஒரு தொழில்நுட்பத்தையாவது நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்து பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஸ்டாக்கில் போய்ட்டு பண்ணி மிகப்பெரிய லெவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் போனால் வெரி சக்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பர்சன்டேஜாவது அதில் கிடைக்குது, அதை நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முதலீடு கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி நம்ம வேறு ஒருத்தர் கூட நம்ம ஒரு 6 லட்சம் எனக்கு தர வேண்டியது இருக்குது. அவரு கூட நம்ம இதே காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு, ஒரு 6 லட்சம் பார்த்தா எனக்கு பேலன்ஸ் இருக்குது, அதை கொடுத்தாரு அப்படின்னா அவர் கேட்டேன். அதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, நம்மளால் முடியாதுன்ற மாதிரிலாம் அதுக்கு மறுத்துட்டார். அதனால் எங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பணம் வரும், ஏதாவது பண்ணி இப்போ சக்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது நாங்கள் பார்க்குறோம். எந்த விஷயத்துலையும் நம்ம இன்னும் ஒரு வருஷம் இந்த 2025க்குள்ளே இந்த 1.25 கோடி கடனை கொடுக்க முடியுமான்றது நேற்று ஒரு மனசில் ஒரு திடகார்த்தமான ஒரு பதிவு போட்டோம். ஸோ 2025 இந்த கடனை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருக்குறோம். பட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இது நம்ம யார் தனசேகர் கண்ணு காணாமல் போய், ஆனால் அது போய் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிடும். எப்படியாக வந்தாலும் இவன் என்னோடய கடனை கொடுக்க முடியல அப்படின்னா நான் ஒரு நேரத்தில் நம்ம மரண தருவாயில் போயிட்டோம், இது இனிமேல் நம்ம வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் தனசேகர் விட்டாண்ட அவன் பொண்ணாண்டே அவன் பிள்ளையாண்டே இருப்பேன். இது தனசேகர் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிறவங்களுக்கு அவன் பொண்ணாண்டா அவன் பிள்ளையாண்டே கண்டிப்பாக இருப்பேன். என் கடனை கொடுக்க முடியாது போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பொண்ணு பிள்ளையாண்டே நான் கண்டிப்பாக இருப்பேன். அவன் கல்யாணம் அவன் பொண்ணுக்கு பண்ணுறானோ அவன் பிள்ளைக்கு பண்ணுறானோ அந்த அந்த நேரம் காலம் வரைக்கும் என்னை கொண்டு போனால் கூட ஓகே தான். அந்த இடத்துல போனால் கூட கண்டிப்பாக இது நரக வேதனையான ஒரு விஷயம். ஒருத்தவங்களோட கடனை வச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்ல முடியாமல் என்னை இந்த நிலைமை நிறுத்தினா பற்றி அந்த பண்டாரத்தை எப்படி அப்போ தனசேகரன்றவன் அந்த நரக வேதனையிலேருந்து அவன் படணும் இல்லையா. பட் அவன் கோடிக்கணக்கில் 4-5 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அத்தனை வீடும் அவன் பொண்ணு பிள்ளை காப்பாற்றுதான்னு அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த விஷயமா இது சம்மந்தமாக நம்ம வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். எந்த டிஐஜி எந்த கலெக்டரு எந்த விஷயத்திலும் இவனை காப்பாற்றுறாங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க தானே போகிறோம். இந்த விஷயமா நம்ம இவன் போய்ட்டு டிஐஜி ஆஃபீஸ்லையோ நீதி அரசர்கிட்டையோ இல்லை கலெக்டர்கிட்டையோ இந்த பொட்டை தேவடியாப்பா இந்த வீடியோ எதுவுமே போட்டு காட்டினா கூட என்னை கூட்டுமை கேட்டால் கூட நம்ம எங்ககிட்ட இருக்கிற இது தாங்க எங்கள் சைடில் இருக்கிற விஷயம் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நாள் அது இறங்கும்போது அந்த பொட்டை தேவடியா பையனுக்கு ஒரு நாளுக்கு பெருசாக ஆப்பா வரும்போது அன்றைக்கி இவன் கேள்விக்குறியாக நின்று அவன் வாழ்க்கையை எவ்வளோ முறை சொல்லியிருக்கிறான்டா வாசன். நான் நடக்கிற விஷயத்தை மொத்தமே முன்கூட்டி பேசுகிறோம். இப்போது நடக்கும்போது ஒரு விபத்துன்றது எந்த நொடியிலையும் நடக்கும்ன்றது தான் மனிதனுக்குரிய மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயன்றது அந்த தேவடியாமாவனுக்கு நம்ம சொல்கிறோம். மனம்ன்றது ஒன்று எந்த செயல்பாட்டில் எந்த ஆவேசமான ஒரு கோபமான ஒரு பட்சத்தில் மட்டும்தான் அந்த விபத்துன்றது நடக்குமே. பட் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் அந்த காலம் கடந்துடும். பட் அது அந்த செய்கை வராது. ஆனால் அந்த விபத்துன்றது இப்போ அது அபரிதமான ஒரு கோப நிலையில் வரும்போது தான் அந்த விபத்து நடக்கும். அந்த விபத்து வேறு இந்த விபத்து வேறு. அது இந்த கோபத்தில் அவன் புத்தி தெரியாமல் தான் நடக்கும். அது தெரிஞ்சு நடக்கும். கோபத்தில் வர ஒரு எந்த செய்கையுமே அவனை மீறி நடக்கிற ஒரு செயல்பாடுகள் தெரிஞ்சு தான் போய் குத்துவான்னு நினைக்கிறீங்களா. கத்தி எடுத்து கோபம் பிளான் பண்ணி குத்துறதுன்றது வேறு, பட் கோபத்தில் நடக்கிறதுன்றது வேறு. இது அதே போல் விபத்து நடக்கிறதுன்றது வேறு. இது 3 செயலாத்தி பிரித்து தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் அந்த தேவடி அம்மாவனுக்கு இந்த வீடியோ மூலிமா அவன் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவன் மனைவியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இந்த 4 பேருக்கும்
நமக்கு கண்டிப்பாக இது என்னோடய முயற்சி கடனை கொடுக்கணுன்றது மட்டும்தான் இப்போ இருக்குது மைண்ட் செட்லேயே. ஆனால் இந்த தேவடைய அம்மாவை நம்ம கண்ணுக்கு என் காதிலே போடாமல் என் கடன்காரன் கூத்துட்டாலும் கூட நம்ம எங்கன்னா ஓய்ஞ்சி கண் மாதிரியாக அவனை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஆனால் இவன் இந்த மாதிரி இந்த வீடியோ அவனை யாருன்னா இந்த பார்த்துன்னா அந்த தேவடைய அம்மானுக்கு ஷேர் பண்ணி கூட விடுங்க. நான் இது வரைக்கும் இதில் யாரும் ஷேர் பண்ணுங்க நான் சொன்னது கிடையாது. இந்த நாய்க்கு இதுக்கு நிறைய வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நோட்டீஸ்லாம் கூட அனுப்புனானுங்க தேவடியா பசங்க. இவனுங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறானுங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி நம்மளை அதாவது பாருங்க இன்னும் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி இன்னமும் பைத்தியக்காரனவே நினச்சிக்கிறானுங்க உங்களுக்கு நம்மளை. ஏண்டா இன்னமும்மாடா பர்சன்டேஜ் கொடுத்து நம்மளை ஏமாத்தின மாதிரி வாசனையே நீங்கள் பார்த்துக்கிறீங்களாடா. என்றைக்குன்னா இருந்தாலும் ஒருத்தனை அறுத்துட்டு போகும்போது பரவாயில்லடா தெளிவாகிட்டுக்கிறான் நல்லா கழுத்து அறுக்க ஆரம்பிச்சிட்டான்டா அப்போ தான் நம்புவீங்களாடா நீங்கள். உங்கள் பொண்ணு புள்ள கழுத்து அறுக்கும்போது தான் நீங்கள் பக்காவாக நீங்கள் நம்புவீங்க. அறுக்காத வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களே. கோர்ட்டோ அதிகாரம் எல்லாம் உங்கள்கிட்ட பணமோ உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் போய்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் காஞ்சிபுரமே நம்ம பெருசாக திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வைக்கிறோன்றது உங்களுக்கு பண்ணி வச்சு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் நாம் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும்போது இது ஒரு செய்தி நியூஸாக இந்த உலகம் இந்த மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். வாழணுன்ற வாழ்க்கை அவனுக்கு அவனு மாரி 7-8 வீடு வச்சுக்கின்னு வாழறவனுக்கு ஒண்டி தான் இது வாழ்க்கை. எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லாதவனுக்குலாம் எனக்கு அதை பற்றி யோசனையே கிடையாது. இல்லை ஏன்னா இப்போ பழி வாங்குகிற செயல்பாடுகள் கிடையாது இது. இப்போ என்ன என் வாழ்க்கை கெடுத்துட்டேடா நான் உன் வாழ்க்கை நான் கெடுத்து பார்க்குறேன்ற செயல்பாடுன்னா ஒன்று அடுத்த செகண்டில் செஞ்சுடுவோம். பட்டு இங்கே என்னோடய கடனை கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் என்னோடய முயற்சியில் நான் போகிறேன். முயற்சி அங்கே வேதனைக்குரிய ஆகும்போது நீ 5-6 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிற இல்லையா, நீ இது செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்டனையாக தான் அது உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இது நீ கடனை பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக வாழற அப்படின்றது ஒரு பழி வாங்குற செயல் கிடையாது. இது நீ உணராமல் இருக்கிற இல்லையா, உணர்த்தணும் அப்படின்னா இந்த வீடு பொண்ணு புள்ள வாழ்க்கைக்கு உண்டான ஒரு செயல்பாட்டுக்கு ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா ரைட். இது அடையோ மொத்தமே உனக்கு கத்தி இங்கே அதாவது இங்கே இருக்கிறது வச்சுக்கிட்டா தனசேகர் குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா கத்தி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கத்தி. நீ என்ன பண்ணு கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பேன். இங்கே எகுதுடா கத்தி நம்மளா என்ன வரப்போதான்னு சொல்லுவேன். ஒரே ஒரு நாள் கழுத்து இந்த இடத்துல வந்துருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல வந்துச்சுடா உனக்கு உன் பொண்ணுக்கோ உன் புள்ளிக்கோ உன் மனைவிக்கோ இந்த இடத்துல வந்துச்சு கிட்ட அடுத்த செகண்ட் ஒன்று வந்துடுச்சுன்னு ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னா நீ அந்த இடத்துல என்ன உனக்கு நான் தோணும் 4-5 வீடு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுடுறாடே எனக்கு எதுவுமே வேணாடா என் பொண்ணு புள்ளி விட்டுறான்னு தோணும் உனக்கு அன்றைக்கி. அந்த சம்பவன்றது பெரிய ரவுடி கோஷ்டிக்கிட்ட மட்டும்தான் நீ பார்ப்ப. திடகார்த்தமாக அந்தமாரி ஒரு சம்பவத்தை உன் கண்ணு முன்னாடி உன் மரண பயத்தை கொண்டு நிறுத்தணும் அப்படின்னா அன்றைக்கி என்ன சொல்லுவ நீ உனக்கு நான் இப்போ நீ உயிரோடு இருக்கிறேன்னா நான் உங்களுக்கு போட்டு வச்சுக்கிற பிச்சை மட்டும்தான் நீ நினச்சிக்கோ. புரிஞ்சுதா? மரண பயன்றது எளிதில் காட்டிடலாம். யாருக்கு இப்போ நீ என் எதிரில் காட்டணுன்னாலும் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உன் எதிரில் காட்டு போயிட்டே இருக்கலாம். சட்டம்னு ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, அந்த சட்டத்துக்காக தான் நீங்களாம் உயிரோடு இருக்கிறீங்கன்றது மட்டும் முதல்ல நீ நினச்சி புரிஞ்சிக்கோ. பட் அதுக்கப்புறம் நான் என்னோட பொண்ணு பிள்ளைங்களோட கேள்விக்குறி ஆகிடும். இந்த ஒன்று மட்டும்தான் மைனஸ் நம்மக்கிட்ட. சட்டம் என்னோடய குழந்தைங்க மனைவி மக்களுக்கு இது 2 மட்டும்தான் மைனஸு. மிச்சம் நீங்கள் அது 2% மட்டும்தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்குது. மிச்சம் 98% ஒன்று உன் கழுத்துக்கு கத்தி ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. இந்த 2% என்றைக்கு உடையுதோ அன்றைக்கி உங்ககிட்ட வந்துடும். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா தனசேகர. இந்த வீடியோவை நீ பார்க்குற நீயாக இருந்தாலும் உன் பொண்டாட்டி புள்ளியாக இருந்தாலும் இது விஷயமா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தால் கூட நல்லா இதில் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இது ஒன்று தாங்க. இந்த 2% தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஒன்று சட்டம். இந்த 2த்துக்கு தவிர்த்துட்டு இந்த 2ம் என்றைக்கு உடையுதோ அந்த இடத்துல நம்ம உங்கள் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கத்தி என்றைக்கு இருந்தாலும் உங்கள் கழுத்தாண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீ சாவரே இல்லை நான் சாவரே நான் ஒன்று போகிறேன். பட் நடக்க வேண்டிய செயல்பாடுகள் இது கண்டிப்பாக இப்படி தான் நிற்கும். அன்றைக்கி 5-6 வீடாக இருந்தாலும் எவ்வளோ சொத்து பத்தாக இருந்தாலும் ஒரே ஒரு ஜுரம் வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியல. இறக்க போகிறோம் இன்னும் 2-3 நாள்லையோ ஒரு வாரத்துலையோ கொஞ்ச நாளில் சாக போகிறோம். இந்த உடம்பு மற்றவங்களுக்கு எவ்வளோ பேர் வேணா இருந்தால் எத்தனை பேரோட வாழ்க்கை நீங்கள் கெடுத்துருப்பீங்கன்ற நினைக்கும் போது நீங்களாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான். ஹரியாக இருந்தாலும் ஜெகனாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் நீங்களாம் வாழ்க்கையை தகுதி இல்லாத ஒரு எப்போ அது அந்த உணர்த்து நம்பர் இறைவன் உணர்த்தும் போது நான் கூட கண்மூடித்தனமாக உங்கள் கூட பயணம் செஞ்சது நினச்சா வேசி கூட கேவலமான ஒரு தேவடியா பசங்களாக இருக்கிறீங்களாடா நீங்கள். வேசி கூட வலி எடுத்து தானடா தாங்கிட்டு போயிட்டு அவன் பொண்ணு பிள்ளைக்கு சம்பாதிச்சதுமே கொடுப்பா.
உங்களுக்கும் நீங்கள் அப்போ அதை விட கேவலப்படுத்த ஜென்மமாக இருக்கிற பண்டாரத்தை எப்படியா போய் உங்களுக்கு இப்படியே ஒரு வக்கர புத்தியோட நீங்கள் வச்சு வாழ்ந்துருப்பீங்க நீங்களா? ஒரு வக்கர ஜென்மத்தை அடுத்தனோட வேர்வியில் வந்த உழைப்பு, அடுத்தனோட உழைப்பு, அந்த உழைப்புனா ஒன்றா 1 வருஷமா 2 வருஷமா கிடையாதுடா, 20-25 வருஷத்தோட உழைப்பு நீங்கள் கொண்டுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படியே பார்த்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய வேணா வந்து உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறோம். உனக்கு எப்படிப்பட்ட வேணா வந்து மொத்தம் இவ்வளோ நாங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணோம். ஓரளவுக்கு 75%க்கு வெளியே வந்துட்டு 25% 1.25 கோடியில் தான் இப்போ நமக்கு இருக்கிறோம். ஒரு 50 லட்சம் 20 லட்சம் அதுக்கே கேள்விக்குறி இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் திருப்பி பதிலே வாய்த்தாந்து சொல்ல முடியாது. அவங்க கூனி குருவி நிற்கிறோம் பாரு, அந்த இடம் தான் நாங்கள் மாட்டிட்டோம். அந்த இடத்துல கூனி குருவி என்னை நிற்க வச்சு பற்றியா நீ? அந்த இடத்துல உன்னை நினைக்கும் போது மட்டும்தான் உன் பொண்ணு புள்ள நீங்களாம் மொத்தம் என் கண்ணு இதில் வந்து நிற்கிறீங்க. உங்களை அறுக்கணுன்றதுல ஒரு கடுகளை கூட நாங்கள் யோசனை பண்ணல. நீ என்ன நம்பினேன், நான் உன்னை நம்பினேன், நான் அவனை நம்பினேன்ட்டு ஈஸியாக அவன் மொண்டாட்டி சொல்லிட்டு போயினான்ட்டா. அவளுக்கு நான் அன்றைக்கி நினச்சி நான் அம்மா இவ்வளோன்னா எப்படியோ அடுத்தனோட வாழ்க்கையில் என்ன நம்பணும், உன்னை நம்ப சாதாரண நான் உன்னை நம்பினேன்னா நீ எனக்கு கொடுத்து நம்பிக்கிடா தேவடியாப்பா. நீ அவன் பக்கத்தில் இருக்கிறல்ல, நீ அவன் பக்கத்தில் அவன் பீயை தொண்டானா, சோறு தொண்டானா, எல்லாத்தையும் 5-3 அடுக்க பிரியாணிலேருந்து அவனுக்கு 2 பொண்ணு அந்த கம்பெனி ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நடத்தின அந்த கம்பெனிக்கு இதில் அந்த பூக்கடை தெருவில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவனுக்கு 2 பொண்டாட்டி 2 பொம்பளையை அங்கே கூட்டி கொடுக்குற வேலை வரைக்கும் நீ பார்த்த இல்லையா? அங்கே உள்ள என்ன நடக்குது, மார்க்கெட்டில் நடத்துகிறானா, மார்க்கெட்டில் நடத்தின குறிப்பிட்ட காலத்தில் ஓட போகிறானா, ஓடிக்கு நோட்டீஸ் வந்துக்கிறது உண்மை எல்லாத்தையும் மறைச்ச இல்லையா நீ? அப்போ மறைச்சு அவனுங்களா கூட நாடகம் நடிச்சு இந்த எத்தனை கோடி கணக்கில் பணத்தை பதுக்கிறதுக்கு தானே இந்த வேலைலாம் நீ பண்ண. பண்டார தேவடியா புள்ள நீ உனக்கு இவ்வளோ கோடி வேணா இருந்து அவனுங்களை காப்பாற்ற தெரிஞ்சு மக்களை காப்பாற்றணுன்றது உனக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாத போயிடுச்சுடா தேவடியா மாவனே. உனக்கு சீமான அந்த விஜயலட்சுமின்றவங்க இப்படி தான் திட்டம், டேய் சீமா தேவடியா மானே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி டேய் தனசேகர் தேவடியா மாவனே அப்படின்னு தான் உன்னை திட்டம் பழுக்குதுடா தேவடியா புள்ளியானே திரும்புன்னு. டேய் சீமா தேவடியா புள்ளியா அப்படின்னு அவா அந்த மாதிரி ஒன்றா டேய் தனசேகர் தேவடியா புள்ளியா தேவடியா மாவனே அப்படின்னு நான் ஒன்று திட்டி கிடக்கணும் பொழுது. எப்போ பார்த்தாலும் வீடியோவில் போட்டு திட்டி கட்டுக்கிட்டு இருக்கணும் பொழுது. ஒன்று நீ சாவுந்தே நீ உங்களை ஒன்று போட்டு கீச்சின்னு இருக்கணுமா? உனக்கு உன் ஜென்மத்தை எடுத்துக்கணும். நீங்களாம் காஞ்சிபுரத்தில் கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற பாடுறா. உன்னை அந்த டிஎஸ்பி போலீஸு சட்டம் அரசாங்கம் மற்றவங்களாம் பணத்தை வாங்கிட்டு ஒன்றுலாம் வெளியே விட்டு வச்சிருக்கிறானுங்க. ஒன்றா நம்பர் எச்ச பொறிக்கிது எப்படியா பையன் ஒன்று நீ தனசேகரன்ற ஒரு வெக்கத்து பையன் பழுதுறா நீ. வெக்கத்து 1ஆம் நம்பர் வெக்கத்து நாய் பழுகுது நீ. உன்னை போய் இது ஒரு 1ஆம் நம்பர் 420 குரூப்பாக கூட சேர்ந்து மக்கள்கிட்ட கொஞ்சமாவது காப்பாற்றி இன்னும் எத்தனாயிரம் கோடி மக்களாக இருந்தாலும் அதில் கொண்டு குவிக்கணும் முடிவு பண்ணி அந்த பணத்தை எதுவுமே அவங்க கூட கொடுத்துருக்கிறீ பாரு. தற்குறி தேவடியாமாவனா இருப்பப்படுகிற நீ. அதனால் பிட்காயின் சம்மந்தமாக இருந்தாலும் இந்தமாரி தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த குலோபிடியாஸ்ன்ற ஒரு தேவடியா புள்ள மாதிரி மக்கள் யாருக்கிட்டையும் போய் பணத்தை எதுவுமே கொடுத்து வாழ்க்கையில் சின்ன பணம் ஆக்கிக்காதீங்க. இன்னும் 5 வருஷம் கடந்து வந்துக்கிட்டே இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தற்குறி தேவடியா பசங்கள்லாம் பூமியில் உலாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆப் மூலமாக போய்ட்டு இந்த செல்ஃபோன் ஆப் மூலமாக போய்ட்டு நிறைய பேர் மக்கள் வந்து A23 V23ன்னு சொல்லிட்டு ஏகமாக பணத்தை இழந்த மக்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆப் மூலிமா போய் உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட்டோமேட்டிக்காக ஆப் உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு விளம்பரமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதன் செயலின்னு போய்ட்டு இப்போ கூட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தப்பான ஆப்பில் போய்ட்டு இப்போ ஸ்டாக்கு பற்றி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐமோ அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய் உள்ளே போயிருக்கிறாரு. இது கோல்டு இது ஒரு 1500 ரூபாய்க்கு ஸ்டாக்கில் பை பண்ணியிருக்கிறாங்க. பை பண்ண உடனே அது 2500 ரூபா வந்துருக்குது. பை பண்ணி அதுக்கப்புறமா 2000 ரூபா வந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்குறாங்க. ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 3000 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கு நீங்கள் போய்ட்டு எந்த ப்ரோக்கரேஜ் நிறுவனத்துலையும் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் மொத்தம் டோட்டலாக 60 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குமே. அதிகமாக பார்த்தா ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பட்டு இவனுங்க போய்ட்டு இந்த ஆப் மூலிமா போய் இவங்க போய்ட்டு அந்த ஆப் மூலிமா போய் இந்த மாதிரி ஒரு இப்போ தப்பான ஃபேக் ஆப்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி இதை விளையாடுறோம் அதை விளையாடுறோன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தையோ உங்கள் கஷ்டத்தையோ நீங்கள் போய்ட்டு அதில் கொடுத்து மாட்டிக்காதீங்க. பிட்காயின்ற ஒரு சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பிட்காயின்றது தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் யார் எது எடுத்தாலும் நீங்கள் பிட்காயின் நிறுவனன்ற நோக்கி நீங்கள் போகாதீங்க. நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள நடக்கும். ஆப்ஷன் செயின் பிட்காயின் எடுத்து 100 நிறுவனம் இருக்குது. 100 நிறுவனத்தில் எதை உள்ளே போய் நீங்கள் முதலீடு வச்சிங்கனாலும் இது ஆப்ஷன் செயின் மாதிரி உள்ளே சுற்றிக்கிட்டே கூட கடந்துக்கிட்டு இருக்கும். பட் ஆனால்
இது நீங்கள் சம்பாதிக்கணும், சரி நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஒரு முதலீடு பண்ணுறீங்க, பிட்காயின் மூலமா ஒரு 100 காயின் வாங்கிட்டீங்க, 100 காயினோட நிறுத்துங்க. 100 காயினுக்கு மேலே நீங்கள் 150 காயின் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள். அது உள்ளே திரும்ப இந்த தனசாகிட்ட பணத்தை எதுவுமே நாங்கள் திரும்ப அது உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் அவங்க பணத்தை அவங்ககிட்ட திரும்ப கொடுக்கல. அவங்க கொடுத்த பணத்தை நான் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுனால நான் 5 கோடி உருவாக்கிட்டேன். ஆனால் அவன் கொடுத்த பணத்தை நான் அவனுக்கே திருப்பி கொடுத்ததை அவன் நினைப்பான். அந்த முண்டை நாய்க்கு அடுத்தது அதை பற்றின வீடியோவை ஒரு தெளிவான வீடியோ நம்ம ஒரு வீடியோவில் போட்டுக்கலாம். அதனால் பிட்காயின் சம்மந்தமாக யாரும் இந்த மக்கள் அனைவரும் உஷாராக விழிப்புணர்வோடு இருந்து உங்களோட பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்குங்க. உங்களோட பணம் உங்களோட பொண்ணு மனைவி மக்கள்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக போய் 500 ரூபாய்னா கூட உங்கள் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணிக்கிட்டு உங்கள் பணத்தை எடுத்து போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட் பேங்க்கில் போட்டுங்க. என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். இதுதான் அடுத்தவனை நம்பி கொடுக்குறது, வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறது தப்பான. உங்களுக்கு அடுத்து கடனை வாங்குறவங்க நீங்கள் எங்கே வேணாலும் வாங்க போய்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துமே கடனை கொடுக்கணும்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது திரும்ப வராது அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனோட ஆசை வேணாம். நம்மளோட பணம் நம்ம கஷ்டப்படுத்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம மனைவி மக்களோடு இருந்து நம்ம செலவு பண்ணிட்டு போங்க. உதவின்னு கேட்குறாங்களா, ரைட், உங்களால் முடிஞ்சால் உதவி தான் செய்யணும். பட் அது கடனாக நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு உதவின்னு கேட்குறீங்கன்னா உதவி மட்டும் 500 1000 தாங்க உதவி கொடுக்குறேன். திருப்பி கொடுப்பாங்களா எதிர்பார்த்து கொடுக்கூடாது. அதுக்கு பேர் தான் உதவி. 10,000 ரூபாய் கேட்க வராங்களா, ஐயா சாமி என்கிட்ட 10,000 ரூபாய்ன்றது நான் மாதமே சம்பாதித்து எவ்வளோ தான், இந்தாங்க ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் என்கிட்ட இருக்குது, நீ வச்சு நீ பார்த்துக்க, எனக்கு திருப்பி தர தேவைன்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் நான் நிறைய இடத்துல நான் பண்ணியிருக்கிறேன். சில விதத்தை உதவிகளை 500 1000 2000 ரூபான்னு கையில் கொடுத்துலாம் அமைச்சிருக்கணும். எங்களுக்கு திருப்பியில் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாலாம் ஏதோ கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோம். 5000 ரூபாய் 10000 ரூபாய். அதுபோல் ஏதோ இல்லாத மக்களுக்கு 500 10,000 கேட்குது, அண்டந்து 500 ரூபாய் என்கிட்ட இருக்குது, நீ எதுவுமே செலவு பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்து விட்டு பெரிய காசோலி யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறாத. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நல்லா பத்திரமா பார்த்து வாழுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம்.